ஹே ஆல், சாரி ஃபார் த டிலே. வீடியோஸ் ரொம்ப நாள் போடாததுக்கு என்னோடய மொபைல் ரிப்பேராக இருந்தது. அதை இப்போ தான் சரி பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ நான் எடிட் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஹே ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாகிஸ் கிச்சன் மோர்மிலகாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு 5 minutes to 10 minutes பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க இந்த பொடி இட்லிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொடி இட்லிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதோ அதில் நான் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். இது ஒரு வித்தியாசமான ஃப்ளேவராக ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற பொடி இட்லி மாதிரி இருக்கும். இப்போ இதில் சோம்பு பொரிய ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக உப்பு மட்டும், இந்த வெங்காயத்துக்கான உப்பு லைட்டாக சேர்த்தா போகிறோம், ரொம்ப சேர்த்துற வேணாம். ஒரு பிஞ்ச் இந்த வெங்காயம் ஸ்பீடாக வதங்கிறதுக்காக மட்டும் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும். நான் இன்றைக்கி வீட்டில் பண்ண இட்லி பொடி யூஸ் பண்ணுறேன், மிளகாப்பொடி. இதோட ரெசிபி இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் இந்த பொடி இட்லிக்கு இன்றைக்கி மினி இட்லி வாத்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20-25 நம்பர்ஸ் ஆஃப் மினி இட்லி தேவைப்படும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாப்பொடி இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும், ரொம்ப வதக்கிடாதீங்க, நல்லா இந்த க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ இதில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, இட்லி மிளகாப்பொடி சேர்த்துன்ட்டு அதை ஒரு ஃப்ரை பண்ணிக்கணும். அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாத்து எடுத்து வச்சுருக்கிற இட்லி சேர்த்துக்க போகிறோம். இப்போது இதில் நான் இட்லி சேர்த்துக்கிறேன். இட்லியும் சேர்த்து நல்லா அது இது மேலே கோட் ஆகணும். இட்லியில் அந்த மிளகாப்பொடி அந்த மசாலா எல்லாம் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி போகிறோம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எண்ணெய் பத்தலை அப்படின்னு தோணித்துனா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா இட்லிலையும் அந்த மிளகாப்பொடி கோட் ஆகிருக்கணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா விட்டுக்கலாம், இல்லை நெய் விட்டுக்கலாம். இப்போ ஹையில் ஒரே ஒரு 1 minute மட்டும் இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப ஃப்ரை ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் அடுத்த ரெசிபி என்ன போடலாம், எது மாதிரி போடலாம் அப்படின்ட்டு உங்கள் யாருக்காவது ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட சஜஷன்ஸை சொல்லுங்கள். அந்த ரெசிபியை கண்டிப்பாக நானும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இது நல்ல எல்லா இட்லிலையும் மிளகாப்பொடி கோட் ஆகணுன்னு உங்களுக்கு எவ்வளோ நெய் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பாக ஆகணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நல்ல மிளகாப்பொடி கோட்டாகி அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்றச்சோ ரொம்ப அருமையாக இருக்கும். இதை ஒரு தேங்காய் சட்னியோடையோ இல்லை ஒரு பிளைன் தயிரோடையோ எதோட வேணால் நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்களுக்கு எந்த டிஷ் அடுத்தது நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த டிஷ் உங்களுக்காக பண்ணுறேன். இப்போது இது ஒரு சர்விங் டிஷ்ஷில் நான் மாற்றிட்டு காட்டுறேன். இப்போதான் நம்மளோட டேஸ்டியான ஈஸியான பொடி இட்லி ரெடி. இதை நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம், இல்லை தயிர் தொட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஈஸி ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.